ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் கமெண்ட்ஸில் நானும் ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ அப்படின்னு ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோடில் வரப்போகிற நிறைய மெடிக்கல் விஷயம் நேம்ஸ் எல்லாத்தையும் நான் மேபி தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபார்மசி ஸ்டூடெண்ட் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 9. இம்பீரியல் டெம்பிளை காட்டுறாங்க. அதில் ஒருத்தனை ஈவில் ஸ்பிரிட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ரீஸ்ட் வந்துட்டு அவனோட ஈவில் ஸ்பிரிட்டை எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோவோட அப்பா ப்ரூனோவா அந்த இடத்துல இருக்காரு. கேமா நீ ஒரு ஜீனியஸான மேன், எதனால இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும், ப்ரூனோ இந்த உலகம் ரொம்பவே அழகானது, ஹியூமன்ஸ் இறந்து போயிட்டா திரும்பவா அவங்க ரீஇன்கார்னேஷன் தான் ஆவாங்க அப்படின்னு நம்ம வில்லத்தனமா சிரிக்கவும், அதுக்காக தான் ஹியூமன்ஸை வச்சு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி ப்ரூனோ கேட்கறான். அடிச்சாதான் சில விஷயங்களை உருவாக்க முடியும் ப்ரூனோ அப்படின்னு நம்ம சிரிக்கிறான். ப்ரூனோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. அவருக்கு பழைய மெமரிஸ் ஞாபகம் வந்திருக்கு. எதனால இப்படி பண்ண கேமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்பா நீங்க என்ன டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பழைய இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லவும், ப்ரோனோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, பாலே கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. பிக் பிரதர் கிட்டே இருந்தான்னு சொல்லவும், பாலியன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வரப்போறான்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அவன் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதை தான் இவன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிக் பிரதர் ஏதோ நோவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும், நோவலு காலேஜ் அப்படின்னு லாட்டே சொல்றா. ஆமா அப்படின்னு பிளான் சொல்லவும், ஜீனியஸா இருக்கிறவங்க தான் அந்த காலேஜ்ல படிப்பாங்க, நம்ம மாஸ்டர் ஃபார்மாவும் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு லாட்டே சொல்லவும், ஃபார்மா ஃப்ரீயா இருக்கும்போது ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆன் ஃப்ளோர் ஃபிளேத்தை பத்தி தெரியல கேட்கவா, ஆமா வேர்ல்டுல இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸுமே ஒரே இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அதுவும் நம்ம டெரிட்டரி கீழே இருக்கிற மார்சேர்ல நடக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பிளேக்கால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ப்ரூனோ சொல்லவும், அங்க இருந்து கிளம்புன ட்ரேடிங் ஷிப் அது மூலியமா வைரஸ் இங்கேயும் பரவ வாய்ப்பு இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இது ஒரு பெரிய பேண்டமிக்னு சொல்லவும், அந்த வைரஸோட சாம்பிள் ஏதாச்சும் இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். வைரஸ் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் மொத்தமா கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூனோ சொல்லவும், அப்ப சாம்பிள் கிடைக்காதா, நான் ஹை ஹீட்ல வைரஸ் அழிஞ்சு போயிடும், ஸோ இவங்க நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட பிரதர் இருந்த இடத்துல இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 4 பேர் கொண்ட டீம்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 7 நாள்ல இறந்து போயிட்டாரு. அடுத்த ஒருத்தரும் அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு லங் பாதிக்கப்பட்டிருக்கு. கடைசியில அந்த ரிசர்ச் லேபையே மொத்தமா கொளுத்திட்டாங்க. நெக்ரோசிஸ் அண்ட் பிளாக்கனிங் ஃபிங்கர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு அன்னோன் டிவைஸை வச்சு அவங்க அந்த வைரஸை பார்த்திருக்காங்கன்னு சொல்லவும், அது என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் மைக்ரோஸ்கோப் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அதோட டயக்ராம் அண்ணன் கிட்ட இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அவனை அனுப்ப சொல்றேன் அப்படின்னு ப்ரூனோ சொல்றாரு. பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசியால கிங்டம்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத குயின் கிட்ட எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின்ன பாதிக்காத காஸ்மெட்டிக்ஸ், அது போக டெத் ரேட் போன வருஷம் இருந்ததை விட இந்த தடவை 70% கம்மியா இருக்கு. அதுக்கு பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும், சின்ன பையன் என்ன பண்ணிட போறான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, இப்போ நீங்களே அவனை பாராட்டுறீங்களேன்னு குயின் சொல்லவும், ஜஸ்டி அப்படின்னு கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுவோம். நெக்ஸ்ட் டைம் இப்போ ஆளை பத்தி இடப்படாதீங்க அப்படின்னு குயின் சொல்லிட்டு, சாதனைகளுக்கு நம்ம கண்டிப்பா ரிவார்ட் பண்ணணும், ஆர்ச் டியூக் பட்டம் கொடுக்கலாமான்னு கேட்கவும், லா படி குறிப்பிட்ட ஏஜ் வந்தாதான் கொடுக்க முடியும்னு ஒரு லேடி சொல்றாங்க. அப்ப ஃபார்மாக்கு ஆர்ச் டியூக் டைட்டில் கொடுக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் போல அப்படின்னு குயின் சொல்லிட்டு, ஃபார்மாவை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு அவன் ஒரு டிவைன் பீயிங் ப்ரொசஸ் பண்ணியிருக்குன்னு, அவன் ஃபுல் திறமைகளையும் யூஸ் பண்ண என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கோயின் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபார்மசியா காமிக்கிறாங்க. என்னாச்சு ஃபார்மா சோகமா இருக்கான்னு எல்லாம் கேட்கவும், நம்ம ஹீரோவோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு பேண்டமிக்கான்னு கேட்கவும், ஆனா எனக்கு நோ கன்ஃபார்மா தெரியல, அது டயக்ராம பார்த்தா தான் சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா மாஸ்டர் ஃபார்லே கிட்ட இருந்து ஒரு டயக்ராம் வந்திருக்குன்னு லாட்டே அதை கொடுக்கவும், நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்படின்னா இந்த வேர்ல்டுலயும் இந்த டிசீஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம், இந்த வைரஸ் பெஸ்தனியா பெஸ்ட் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிப்ல இருந்து வர எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ எல்லனோ ஷிப்பிங் போர்ட்டுக்கு ஃபர்ஸ்டே சில பேரை அனுப்பி வச்சு எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண வைக்கிறாங்க. எங்களுக்கு இங்க சில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாங்களும் சீக்கிரமே அங்க வந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கோயின் கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோ போறான். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வைரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது பிளாக் டெத்தா தான் இருக்கும், நானும் கெஸ் பண்ணதுதான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்திருக்குன்னு நான் லிட்டரேச்சர்ல தான் பார்த்திருக்கேன், பட் டேரக்டா இப்பதான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிளாக் டெத் இந்த ராட்டன்ல இருந்து ஃபிளைஸ் மூலியமா அந்த வைரஸ் மனுஷங்க கிட்ட பரவும். 14th செஞ்சுரியில 70% ஆஃப் பாப்புலேஷனை இது டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. நானுமே இடத்துல இருந்தப்போ இதை டேரக்டா ஹேண்டில் பண்ணதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம உடனே ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லணும். ஆல்ரெடி எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண சொல்லி ரெடி பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எலி ஃபிளைஸையோ கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றா. ஒருவேளை வைரஸ் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம். அது மட்டும் பரவிடுச்சுன்னா தடுக்கிறது கஷ்டம். நான் ஆல்ரெடி அதுக்கான மெடிசனை மேக் பண்ணி வச்சிருக்கேன், பட் இப்போதைக்கு அதை என்னால மட்டும் தான் மேக் பண்ண முடியும். தேவையான அளவுக்கு இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். குவாரண்டைன் பண்ணவங்களுக்கு யாராச்சும் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை வச்சு ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சொன்ன பிளான் ஓகே தான், பட் ஒருத்தனாலையும் எவ்வளவுதான் பார்க்க முடியும், நான் இப்பவே மேஜஸ்டியை போய் பார்க்கறேன் அப்படின்னு குயின் கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டேஞ்சரஸான பேண்டமிக் மக்களை பாதிக்க நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு குயின் சொல்லவும், இப்போதைக்கு சில ப்ரிப்பரேஷனை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா கேட்கிற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு குயின் சொல்லிட்டு, வேற எதுவும் வேணுமா நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், ட்ரேடிங்காக வர ஷிப் எல்லாத்தையுமே ஹார்பருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அவங்களை குவாரண்டைன் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு குயின் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோனோ சொல்லவும், மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், அது போக எனக்கு உங்களை
நம்பிக்கை இருக்கு ஃபார்மா அப்படின்னு குயின் சொல்றாங்க. போய் உங்களோட பெஸ்ட் ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குயின் இப்போ அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு பியர் கேட்கவும், இது மைக்ரோஸ்கோப், கொஞ்சம் அட்வான்ஸ்டு சைஸ், மினி மைக்ரோஸ்கோப்போட இது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இது தூரமா இருக்கிறதுனால வைரஸ் கண் மூலியமாவோ வாய் மூலியமாவோ உங்களுக்குள்ள போயிடாது. அண்ட் மேக்னிபிகேஷனும் சூப்பரா பண்ணி வைரஸை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1000 பேருக்கான மருந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த வைரஸ் காத்து மூலியமா தான் பரவும். ஸோ எல்லாரையும் மாஸ்க் மெயினா போட சொல்லுங்க. ஒருவேளை அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்னு 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறாங்க. பேண்டமிக் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும் ஹீரோவோட குவாரண்டைனை பத்தி கோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் அது போக ஹோலி டெம்பிள்ல இருந்து சாலமன் வந்து பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஓரளவு வைரஸ் பரவாம தடுத்துட்டு இருக்காரு. ஆனா கார்கோவெல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ட்ரேடிங் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லவும், ட்ரேடிங் இதுல பாதிக்கப்பட்டா பெருசா எதுவும் லாஸ் இருக்க போறது இல்ல. ஆனா மக்கள் இதுல பாதிக்கப்பட்டா இந்த எம்பையர் அப்பதான் ஒரு பெரிய லாஸ் சஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேண்டமிக் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது போக ஃபார்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குயின் நினைக்கிறா. ஃபார்மா நம்ம பக்கம் இருக்கிறது லக்கு, அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு குயின் சொல்றாங்க. இந்த பிளேக் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனதுன்னு தெரியும். ஆனா என்னால அதை தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், மாஸ்டரால இது முடியும் அப்படின்னு சொல்லி லாட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. பேனிக் தியோஸ் இல்ல ஃபார்மா டிமெசிஸால இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை கொடுக்குறா. நீ ஒன்னும் தனியா இல்ல ஃபார்மாவும் கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றா. என்னால இது முடியும், எல்லாரையும் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ நம்பிக்கையோட போறான். இம்பீரியல் டெம்பிள காட்டுறாங்க. அங்க இருக்கிற பிரீஸ்ட் எல்லாமே காலி ஆயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். அந்த சிட்டியே டோட்டலா காலியா இருக்கு. அவனை பார்த்தாலே ஈவில் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோட அப்பா மெமரிஸ்ல இருந்த அந்த கெமோ தான் இது. இப்ப அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த கெமோ அப்படிங்கிறவனுமே ஒரு டாக்டர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாம் அவன் வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கான். சர்ச் அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை ஈவில் ஸ்பிரிட் ஏதோ பொசஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த பிளாக் டெத் அப்படிங்கிற அந்த பேண்டமிக் பரவுறதுக்கு கூட அவன் தான் காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி பேண்டமிக்லாம் பரவுச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் 1,00,000 பேருக்கு பரவிடும். என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட காட்லி பவர்ஸ் இருந்தாலுமே 1,00,000 பேருக்கும் நம்ம ஹீரோவால ஒரே நேரத்துல எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அது எல்லாருக்குமே பரவுறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் எடுத்துட்டு இருக்கான். அந்த கெமோ தான் மெயின் வில்லன் மாதிரி தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.